தஞ்சை மாவட்டத்தில் சரித்திர பதிவேடு ரவுடி மீது காரை மோதி கீழே விழவைத்து கும்பல் ஒன்று சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துள்ள சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பழிக்கு பழியாக படுகொலை சம்பவம் அரங்கேற்றப்பட்டதா? நடந்தது என்ன? தஞ்சாவூர் மாவட்டம் ஏழுப்பட்டி நடுத்தருவைச் சேர்ந்தவர் குருந்தையன். பிரபல ரவுடியான இவர் சம்பவத்தன்று இருசக்கர வாகனத்தில் தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து கார் ஒன்று வெகுநேரமாக வந்து கொண்டிருந்தது. ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அந்த காரை ஓட்டி வந்தவர்கள் வேகமாக முன்னேறி வந்து குருந்தையனின் இருசக்கர வாகனத்தின் மீது பயங்கரமாக மோதியுள்ளனர். இதில் நிலை தடுமாறிய அவர் நிலை குலைந்து சாலையில் உருண்டு விழுந்துள்ளார். இது ஏதோ விபத்து என நினைத்திருந்த நிலையில் காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்திய அந்த நபர்கள் அதிலிருந்து பயங்கர ஆயுதங்களுடன் இறங்கி குருந்தையனை சுட்டு போட்டுள்ளனர். குருந்தையன் சுதாரிப்பதற்குள் அந்த கும்பல் சரமாரியாக அவரை வெட்டி கூறு போட்டது. இரத்த வெள்ளத்தில் சரிந்த குருந்தையன் அந்த இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். பின்னர் அந்த கும்பல் காரில் ஏறி தப்பிச் சென்று தலைமறைவாகிவிட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் குருந்தையன் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் கடந்த 2013ஆம் ஆண்டு உலகநாதன் என்பவரையும் 2014ஆம் ஆண்டு உதயா என்பவரையும் குருந்தையன் நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. மேலும் கொலை செய்யப்பட்டுள்ள குருந்தையன் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை, கொள்ளை, ஆழ்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. பழிக்கு பழியாக குருந்தையன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். தஞ்சையில் சரித்திர பதிவேடு ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது.